الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أما بنعمة ربك فحدث. وقال النبي صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலே நாம் விட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் ஒடுக்கத்து புதன் என்ற ஒரு நாளை சந்திக்க இருக்கிறார்கள். அதை துக்கமாக கருதி புல்லை மிதித்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும் என்ற நிலைகளை எல்லாம் அனுஷ்டிப்பதை பார்க்கிறோம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய நாட்களிலே, மாதங்களிலே, வாரங்களிலே எதுவுமே துர்க்குணம் கொண்டதாக, சகுனம் நிறைந்ததாக, பீடை பிடித்ததாக கிடையாது. ஹதீஸ குதுசியில் அல்லாஹ் பேசுவான்: லா தசுப்பு தகர, காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள். காரணம், காலத்தை இயக்குபவன் நான். காலத்தை திட்டினால் நீங்கள் என்னை திட்டுகிறீர்கள். அதனால் காலத்தின் மீது நீங்கள் பழி போட்டு பழகாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். காலம் சிறந்ததாக நல்லதாக அமைய வேண்டுமானால் நம்முடைய நடைமுறைகள், அமல்கள் நல்லதாக இருந்தால் எல்லா காலங்களும் நல்ல காலங்கள். எல்லா காலங்களும் நல்ல காலமாக, பர்க்கத்தானதாக, அபிவிருத்தி நிறைந்ததாக ஆக வேண்டுமானால் மார்க்கம் அதற்கென்று சில நடைமுறைகளை, ஒரு 8 நடைமுறைகளை மார்க்கம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தினால் எல்லா காலமும் பரக்கத்து நிறைந்த காலம்தான். முதலாவது துஆவை கடைபிடிக்க வேண்டும். எங்கே துஆக்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கே பரக்கத்துகள் இருக்கும். வீட்டிலே துஆக்கள் அதிகமானால் வீட்டில் பரக்கத்து இருக்கும். பள்ளிகளிலே துஆக்கள் அதிகமானால் பரக்கத்து இருக்கும். அபிவிருத்தியை கொண்டு வரக்கூடிய சாதனங்கள், பெருமானார் காலத்தை குறிப்பிடவில்லை. எந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினாலும் அல்லாஹ் அபிவிருத்தியை தர காத்திருக்கிறார். நல்ல துஆக்களை வாங்க வேண்டும், கெட்ட துஆவிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்லதை கேட்க வேண்டும், கெட்டதிலிருந்து ஒதுங்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். கெட்ட துஆவிலிருந்து ஒதுங்கினார்கள், நல்லதை தேடினார்கள், பரக்கத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய சமுதாயம் கெட்ட துஆக்களை நிறைய வாங்குறாங்க. பெற்றவர்களுக்கு பணி செய்யாமல் அவர்களுடைய மனம் புண்பட்டு கெட்ட வார்த்தைகளை, மகன்களின் மீது சாபம் இடுகிற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வீடிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம், வீடுகளிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நல்ல துஆக்களை வாங்க வேண்டும். ஒரு வரலாறு எழுதுவார்கள், புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறு. சாதுர் ரலியல்லாஹு தஆலாவை உமர் ரலியல்லாஹு தஆலா கவர்னராக அனுப்பி வைக்கிறார்கள் யமனுக்கு. சாதுர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது தொழ வைத்தாலும் லுஹர் தொழுகை முன்னால் 2 ரக்காத்துக்களை நீளமாக தொழ வைப்பார்கள், பின்னால் உள்ள 2 ரக்காத்துக்களை ரொம்ப சுருக்கமாக தொழ வைப்பார்கள். யமன் வாசிகள் இவர்களின் தொழுகை சரியில்லை என்று உமர் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். சாதுர் ரலியல்லாஹு கவர்னர் போஸ்டில் இருந்து இறக்கப்படுகிறது. அம்மார் ரலியல்லாஹு தஆலா யமனின் கவர்னராக மாறுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹுவும் இவ்வாறே தொழ வைக்கிறார்கள். அம்மாரையும் யமன் வாசிகள் குறை சொல்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சாதுர் ரலியல்லாஹுவை அழைத்து கேட்கிறார்கள், என்ன காரணத்தினால் உங்களை குறை சொல்கிறார்கள்? சாது சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் இவ்வாறு தொழ வைப்பதை பார்த்திருக்கிறேன், அதை போன்று நான் தொழ வைத்தேன், குறை சொல்கிறார்கள். யமன் வாசிகளில் ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், சாதுக்கு பெருமானார் தனிப்பட்ட முறையிலே துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஜிப் தஅவதா, யா அல்லாஹ், சாது எப்பொழுது கரம் ஏந்தினாலும் உடனே நீ ஏற்றுக்கொள். வஸத்தித் ஸஹ்மா, அவர் அம்பெறிந்தால் ஒரு அம்பு கூட வீணாக கூடாது. பெருமானார் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் தனித்தனியாக துஆ செய்திருக்கிறார்கள். அதிலே சாதுக்கு செய்த துஆ இது. எப்பொழுது துஆ செய்தாலும் ஏற்க வேண்டும். இந்த சாதை பார்த்து யமன் வாசியில் ஒருவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
இவர் கவர்னராக இருக்கிற காலத்திலே போர்க்களங்களுக்கு செல்வது கிடையாது. மக்களை மட்டும் அனுப்புவார், இவர் உள்ளே இருந்துக்குவார், ஊரிலேயே தங்கிக் கொள்வார், போர்க்களத்திற்கு செல்ல மாட்டார். கனிமத் பொருட்களை, போரிலே கிடைத்த பொருட்களை சரியாக பங்கு வைக்க மாட்டார். ஒரு சஹாபியின் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டு வலா யாதில் பில் கதிய்யா, பிரச்சனை என்று வருகிற பொழுது சரியாக தீர்ப்பளிக்க மாட்டார். இதை கேட்ட சாதர் ரலியல்லாஹு தஆலா இறைவனிடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ் இன் கான காதிபா, இவர் பொய்யராக இருந்தால் ஃபாத்தில் உமரா, அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, கையேந்தி விட்டால், சாதி கேட்டு விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றே தீருவான். காரணம் பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள், அஃபில் உமரா, இவருடைய வயதை இறைவா நீ நீளமாக்குவாயாக. கேட்ட பத்துவாவை பாருங்க, வயதை நீளமாக்கு, வாத்தில் ஃபக்ரா, வறுமையையும் நீளமாக்கு, வாரில் குபில் ஃபிதன், இவரை ஃபித்னாவிலே நீ சாட்டி விடு என்றார். அவர்களுடைய கடைசி கால வரலாறுகளை பார்க்கிறோம். தெருவிலே செல்லுகிற பொழுதே சொல்லுவார்களாம், சாதின் துவாவால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சாதின் துவாவால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வயது அதிகமாகி புருவங்களில் இருக்கிற முடியெல்லாம் போய் புருவம் தொங்கி கண்ணை மறைத்ததாம். கடுமையான வறுமை. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஃபித்னா என்ன? அந்த யமன் வாசிக்கு சாதி குறை சொன்னதால், ஃபித்னாவிலே ஏற்படுத்து என்று சொன்ன காரணத்தினால் தெருவுல யாராவது பெண்கள் போனா இடுப்பை பிடிச்சு கிள்ளுவாராம் வயசான காலத்தில். இதனால் பெரும் சோதனைக்காளானார் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். அதனால கெட்ட துவாக்களில் இருந்து, பத்துவாக்களில் இருந்து ஒதுங்க வேண்டும். வாழ்க்கையில பரக்கத்தை பெறணும்னா நல்ல துவாக்களை அதிகம் பெற வேண்டும். சஹாபாக்கள் பெருமானார் இடத்துல துவா வாங்குவதற்காக எத்தனை முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே துவாவை பெறுவதற்காக எத்தனை முயற்சிகளை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். வரலாறுகளை புரட்டி பாருங்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இப்னு அப்பாஸுக்கு காதிம், ரயீசுல் முஃபஸ்ஸிர், இப்னு அப்பாஸுக்கு பெருமானார் தனிப்பட்ட முறையிலே துவா செய்தார்கள். இப்னு அப்பாஸ் யாருக்கு துவா செய்தாலும் உடனே அங்கீகாரம். மழை இல்லை என்றால் பெருமானாரின் காலத்துக்கு பிறகு மழை இல்லை என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைத்து வந்து பெருமானாரின் கபரிலே உட்கார வைத்து உமர் ரலியல்லாஹு கேட்பார்கள், யா அல்லாஹ் இந்த ரெண்டு மகான்களுக்காக வேண்டி மலையை இறக்கு என்று கேட்பார்கள். துவாக்கள் அதிகமாக இருக்க வேண்டும். நல்லவர்களை பார்த்தால் நல்ல துவாக்களை பெற வேண்டும். நாமும் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும். இது பரக்கத்தை கொடுக்கும். இரண்டாவது பரக்கத்தை கொடுக்கக்கூடிய சாதனம், அல்லாஹ் சொல்லுவான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க பாத்தி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்தை வெளிப்படுத்தணும். அல்லாஹ் சிலர்களுக்கு சில நியமத்துக்களை அளித்திருப்பார், அதை பூட்டி வைப்பதையும் அல்லாஹ் புரியப்படுவதில்லை. பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவன் பெருமை கருதாமல் வெளிப்படுத்துவதை கண்டு அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறார். அதனால அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வெளிப்படுத்தணும் சரியான முறையில். பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே பார்ப்போம் தோரணை. இதை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. நியமத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பெருமையை காட்டிடக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வரலாறுகளை நீங்க பாருங்க. இரண்டு ஆடைகளை அணிவார்கள். ஒன்று உள்ளே பார்த்தால் நல்ல உயர்தர ஆடை, மேல பார்த்தா கம்பளி ஆடை, மேலே கம்பளி ஆடை. ஒரு நாள் மாற்றி அணிந்து வருகிறார்கள். மாணவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுதுமே மேலே கம்பளி ஆடை இருக்கும், இன்றைக்கு மேலே உயர்தரமான ஆடை இருக்கிறதே, இவ்வளவு உயர்தரமான ஆடை அணிந்திருக்கிறீர்களே என்கிற பொழுது, நான் ஆயத்தின்படி அமல் செய்வதற்காக அணிந்திருக்கிறேன், பெருமையை காட்டுவதற்கல்ல. அம்மாவின் நியமத்து ரப்பிக்க பாத்தி, அல்லாஹ் எனக்கு ஏராளமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான், அதை காட்டுவதற்காக நான் அணிந்திருக்கிறேன். அல்லாஹ்வை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு அந்த ஆடைக்குள்ளே காட்டினார்களாம் ஒரு கம்பளி ஆடை, இது என்னை தாழ்த்திக் கொள்வதற்காக நான் அணிந்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பணிவை காட்டுவதற்காக நான் அணிந்திருக்கிறேன். அதனால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். இதனாலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்து செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயர்தரமான ஆடைகளை தான் அணிவார்கள். அவர் வைர வியாபாரி, வலிமார்களின் தலைவர் என்று சொல்லுகிறோமே ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய வைர வியாபாரி. வலியுல்லாவா இருந்தா வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. போய் ஒரு ரூம்குள்ள போய் மூடிக்கொண்டு தனியாக இருந்து கொண்டு தஸ்பீஹிலேயே மூழ்கிக் கொள்பவர்களுக்கு பெயர் தான் வலியுல்லா என்று சொல்லவில்லை. பெரும் வைர வியாபாரி. அந்த ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆடையை பார்த்து ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவர் வந்து கேட்கிறார்,
என்னங்க ஷேக் முதியவரே, உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காபிர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நபி சொல்லி இருப்பதாக நீங்களே சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்க பார்த்தாக்கா உங்களுடைய ஆடையை பாருங்கள், இவ்வளவு உயர்தரமாக. கைதியினுடைய ஆடையை காணவில்லையே உங்களிடத்தில். நான் பாருங்கள் எப்படி இருக்கிறேன். எங்களுக்கு இது சொர்க்கம் என்று சொன்னால் எங்களுடைய ஆடையை பாருங்கள், பங்கரையாக இருக்கிறதே என்று சொல்லுகிற பொழுது ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் எவ்வளவுதான் உயர்தரமான ஆடையை அணிந்திருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு நாளைக்கு சொர்க்கத்திலே கொடுக்கிற நியாமத்தை கவனித்து இது ஒண்ணுமே இல்லை, கைதிகளின் ஆடையை போன்றுதான். உங்களுக்கு நாளைக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய தண்டனையை கவனித்து பார்க்கிற பொழுது நீ இப்பொழுது அணிந்திருக்கிற ஆடையே சொர்க்கவாசியினுடைய ஆடைதான் என்றார்கள். அங்கே உனக்கு கிடைக்காது. அல்லாஹ்வும் ரசூலும் நியாமத்தை வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் நியாமத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒரு மனிதன் பரக்கத்தை பெற வேண்டுமானால், அபிவிருத்தியை பெற வேண்டுமானால், இரண்டாவது அவன் கையாள வேண்டியது, எந்த மாதத்திலே கையாண்டாலும் எந்த நாளிலே கையாண்டாலும் கண்டிப்பாக பரக்கத் கிடைக்கும். மூன்றாவது சபுர் இருக்கணும். சபுரின் காரணமாக பரக்கத்தை பெறலாம். எனக்கு இஸ்லாமியர்களிடத்தில் இதெல்லாம் இருக்கிறதா? எந்த மாதத்தில இது இல்லையோ அந்த மாதம் நமக்கு பீடை மாதம் தான். சபர் மாதம் மட்டுமல்ல, சபுர் எந்த மாதத்துல இல்லையோ அந்த மாதம் நமக்கு பீடை மாதம் தான். சபுர் இருந்தால் எல்லா மாதமும் நமக்கு பரக்கத்தான மாதம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்தார்கள், சஹாபாக்கள் பொறுமையோடு இருந்தார்கள், எப்படி வெற்றி வாகை சூடினார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவினுடைய பொறுமைக்காக, அவர்கள் காத்த பொறுமைக்காக தந்தைக்கு சொர்க்கம் கிடைத்ததாக வரலாறுகள் உண்டு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவர் அபூ தல்ஹா, நான் ஷாமுக்கு செல்லுகிறேன், நான் வருகிற வரை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது சொல்லிவிட்டு ஷாமுக்கு வியாபாரத்திற்கு புறப்பட்டு விடுகிறார். சென்றதற்கு பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தந்தை இறந்து விடுகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய தந்தை இறந்து விடுகிறார். தந்தையை பார்க்க செல்ல வேண்டும். கணவர் சொல்லி இருக்கிறார் வெளியே போகக்கூடாது என்று. தந்தை இறந்து விட்டார், போவதா இல்லையா? ரசூலுல்லாஹ்விடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், பொறுமையாக இரு, உன் கணவனின் பேச்சை கேள், தந்தையினுடைய ஜனாதாவை பார்க்க வேண்டாம். மீண்டும் ஆள் அனுப்புகிறார்கள். பெருமானார் மீண்டும் அதையே சொல்லுகிறார்கள். பெருமானாரே சென்றார்கள். தந்தையினுடைய ஜனாதாவுக்கு கபனிட்டார்கள், தபன் செய்தார்கள், அடக்கி முடித்தார்கள். குழுவி இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசியாகிவிட்டார், இவருடைய அமலால் அல்ல, இவருடைய மகளால் என்றார்கள். மகளால், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த மகளால் சொர்க்கம் உண்டு. இந்த பொறுமைக்கு சொர்க்கம் கண்டிப்பாக. உம்மு சலமாவை பாருங்கள், பொறுத்திருந்த காரணத்தினால் பெருமானாரே கிடைத்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹுவினுடைய கணவர் அபூ சலமா இறந்து போய்விட்டார். பெருமானார் சொல்லி இருந்தார்கள், யார் இறந்து போனாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். உம்மு சலமா அதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கணவர் இறந்ததற்காக ஒரு முறை அல்ல, பல முறை ஒவ்வொரு நாளும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூ சலமாவை விட சிறந்த கணவன் அரபுலகத்திலேயே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் உம்மு சலமா. அவ்வளவு நல்ல வாழ்க்கை. கணவனை இழந்ததற்கு பிறகு வேறொரு கணவன் நமக்கு இப்படி ஒரு கணவர் கிடைப்பாரா? ஆனாலும் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், இன்னா லில்லாஹ் சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு கணவனை, நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பான். இதே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் பெருமானாரிடத்திலிருந்து செய்தி வருகிறது, உம்மு சலமா உம்மை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று. வயசான உம்மு சலமா நபிகள் சொல்லுகிற பொழுது ஆனந்தம் அடைகிறார்கள். இந்த பொறுமைக்கு கிடைத்த கூலிதான் இது. அபூ சலமாவை விட நல்ல கணவன் கிடைப்பாரா என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனாலும் பொறுத்திருந்து இன்னா லில்லாஹ் சொல்லிக் கொண்டு இருந்தேன். அல்லாஹ் எனக்கு பெருமானாரையே கொடுத்து விட்டான் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சித்தரிக்கிறார்கள். பொறுத்திருந்தால் இதை விட பெரிய பரக்கத் என்ன வேண்டும்? நமக்கெல்லாம் தாயாகி விட்டார்களே, சொர்க்கத்தின் தலைவியாகி விட்டார்களே, ரசூலுடைய மனைவிமார்கள் கியாமத் நாள் வரை ரசூலுக்கு சொந்தமானவர்கள், யாருக்கு சொந்தமாக முடியாது. இந்த வாக்கியத்தை பெற்று விட்டார்களே, பொறுமையின் காரணமாகத்தான். பொறுமையில ஏராளமான பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதை நாம் விட்டுவிட்டு மாதத்தின் மீது குறை சொல்லுகிற பழக்கம் நமக்கு வந்துவிட்டது. பரக்கத்தை பெறுவதற்கு, பரக்கத் வருவதற்கு அடுத்த வழி, நான்காவது வழி ஈதாஉல் முஸ்லிம் கூட. யார் ஒரு முஸ்லிமுக்கு நோவினை அளிக்கவில்லையோ
அவருக்கு பரக்கத்து உண்டு. நம்முடைய வியாபாரங்களிலே, தொழில் துறைகளிலே ஒரு முஸ்லிமுக்கு ஈதா கொடுத்திருக்க கூடாது. நாம் அப்படி நடக்கிறோமா? முஸ்லிம் முஸ்லிமத்தான் ஏமாத்துறான், முஸ்லிம் முஸ்லிமுக்கு தான் போட்டியா வியாபாரம் பண்றான். ஈதா நோவினை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே இவ்வளவு பரக்கத் கிடைத்ததே வெறும் 11 ஆண்டுகளிலே. மதீனாவிற்கு சென்று ஒரு 10 ஆண்டுகளிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டம் கூட்டமாக தேடி வந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்களே. 13 வருஷத்துல மக்காவில வெறும் 80 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஆனால் மதீனாவிலே உள்ள 10 வருடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கரம் பிடித்தவர்கள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள். அங்கே என்ன இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியவர்களை எல்லாம் மன்னித்தாங்க. இவ்வளவுதான் நடந்தது. ஈதா கொடுக்கல. அபூ சுஃபியான் உஹது போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை, வதந்தியை பரப்பியவர். பெருமானார் மன்னிக்கவில்லையா? ஃபதஹ் மக்காவிலே மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் காபாவிலே நுழைந்தவர்களுக்கு மன்னிப்பு, அபூ சுஃபியானின் இல்லத்திலே நுழைந்தவர்களுக்கு மன்னிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஒரு இடத்துல 3 பேர்கள் செய்த வேதனையை பெருமானாரால் தாங்கிக்க முடியல. கடும் கஷ்டத்தை கொடுக்கிறாங்க. ஹிஷாம் இப்னு அம்ர், சஃப்வான் இப்னு உமையா, சுஹைல் இப்னு அம்ர், 3 பேர்களும் நபி பெருமானாருக்கும் நபி தோழர்களுக்கும் கொடுத்த தொல்லைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. நபி பெருமானாரினுடைய நாவிலே தன்னை அறியாமலே, புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது, தன்னை அறியாமலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்வா செய்கிறார்கள். 3 பேர்களுக்கும் கையை உயர்த்தி, யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் அழித்து விடு என்று பெருமானார் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷை, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் நாயகமேங்கறான். லைஸ லக மினல் அம்ரி ஷை, அவர்களின் உள்ளத்தின் ஓரத்திலே ஈமான் ஒட்டி இருக்கிறது. ஒரு நாள் ஈமான் கொள்ளுவார்கள், இஸ்லாத்திற்கு வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோவினை கொடுத்து விட வேண்டாம், யாருக்கும் நோவினை அளித்து விட வேண்டாம். இவ்வாறு கேட்காதீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஈதா கொடுக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு நோவினையாக வாழுகிறோமா இல்லையா? பிறகு பரக்கத்தில்லைன்னா எங்க பரக்கத்து இருக்கும்? தந்தைக்கு நோவினை கொடுக்கிறான், தாய்க்கு நோவினை கொடுக்கிறான், உடன் பிறக்கிற சகோதரிகளுக்கு நோவினை. பிறகு பரக்கத்தில்லை என்றால் எப்படி கிடைக்கும்? சிலத்துறா. நம்முடைய வயதையும் பொருளையும் அதிகமாக்கி கொடுப்பது எது தெரியுமா? சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நாயகமே என்னுடைய வயது அதிகமாக வேண்டும் நாயகமே, என்னுடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் நாயகமே, இதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது நபிகள் கோமான் ஈருலகத்தென்றல் மனோதத்துவ மருத்துவரான மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய சொந்தத்தோடு சேர்ந்து வாழ் என்றார்கள். சொந்தத்தோடு நெருங்கி வாழ், பொருளாதாரம் அதிகமாகும், உன்னுடைய வயதும் அதிகமாகும். இன்றைக்கு அது இருக்கிறதா? சொந்தத்தை பார்த்தாவே மிரள்றான். சொந்தக்காரர்கள் வந்து விட்டால் செலவாகிவிடும் என்கிறான். பரீட்சை முடிய போகிறது, நாம முந்திட்டு போயிடணும், இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறான். இதுவா பரக்கத்து? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வழியை சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன ஃபி திஜாரத்தி பர்கா, நல்ல வியாபாரத்துல பரக்கத்து இருக்குன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாஜிரு சதூக்குல் அமீன், பெருமானாருக்கு கிடைச்ச 2 பேரு வியாபாரிகளுக்கு உண்டு. பெருமானார் சொல்லுகிற பொழுதே அழகாக பேசுவார்கள். சாதிக்கு அமீனாக இருக்கக்கூடிய ரசூலுடைய 2 தன்மையுமே வியாபாரிக்கு வரணுமா? சாதிக்காகவும் இருக்கணும், அமீனாகவும் இருக்கணும். தாஜிரு சதூக்குல் அமீன். இவங்க யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? நபிமார்களோடு, விருப்பப்பட்டவங்களோடு. நபிமார்களோடு இருக்கலாம், சித்திகீன்களோடு இருக்கலாம், சுகதாக்களோடு இருக்கலாம், சாலிகீன்களோடு இருக்கலாம், யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம். வியாபாரத்துல பரக்கத்து இருக்கிறது, நல்ல வியாபாரத்துல. ஆனால் அந்த நல்ல வியாபாரம் இன்றைக்கு இருக்கிறதா? ஒருத்தர் ஹலாலான முறையில வியாபாரம் செய்தால் அவர்களுடைய பிச்சலங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறார். பிச்சலங்களுக்கு வரலாறில பார்க்கிறோம். ஒரு இறைநேசர் வஃபாத்தாகி விடுகிறார். நல்ல கஸ்பே ஹலால், ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டவர். அவருக்கு 3 பசங்க. அதுல ஒருவர் பெற்றவரை கவனிப்பார், பாக்கி 2 பேரும் பெற்றவங்களை கவனிக்கல. இன்னைக்கு நடைமுறையில் இருப்பதை போன்று இந்த 2 பேரும் கவனிக்காத 2 பேர்களும் யார் தந்தையை கவனிக்கிறாரோ, ஹிதுமத் செய்யறாரோ, அவரை பார்த்து சொன்னாங்க, இவர் காசுக்காக வேண்டிதான் ஹிதுமத் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கடைசி மகன் சொன்னார், அவருடைய சொத்து சுகத்தை எல்லாம், தந்தையினுடைய சொத்து சுகத்தை எல்லாம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், நான் என்னுடைய தந்தைக்கு லில்லாஹியத், இறைவனுக்காக வேண்டி ஹிதுமத் செய்கிறேன். காசு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. தந்தையே சொல்லுகிறார், அடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து விட்டு நீ என்னப்பா செய்ய போகிறாய்? நான் அல்லாஹ்வுக்காக ஹிதுமத் செய்கிறேன். ஹிதுமத்து செய்தார்,
வபாத்தும் ஆனார். ஆனதற்கு பிறகு தந்தை சொல்லுகிறார், மகனே, இந்த இடத்திலே நான் 1000 தீனாரை புதைத்து வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள். மகன் கேட்டாரு, இதுல பரக்கத்து இருக்கான்னு கேட்டாரு. இதுல பரக்கத்து இல்ல. சில நாட்கள் ஆனது, மீண்டும் இந்த இடத்துல நீ எடுத்துப்பார், இங்க 100 திர்கம் இருக்கிறது, இதை நீ வைத்துக்கொள், இதுல பரக்கத்து இருக்கிறதா? பரக்கத்தெல்லாம் இல்ல. அப்ப இதுக்கு எனக்கு வேண்டாம். சில தினங்கள் ஆகிறது, இந்த இடத்திலே ஒரே 1 திர்கம் இருக்கிறது, இதை எடுத்துக்கொள். ஒரு இடத்தை காட்டி அந்த இடத்துல இருக்கிறது, இதிலே பரக்கத்து இருக்கிறதா? இருக்கிறது. நான் ஹலாலான முறையிலே உழைத்து சம்பாதித்த 1 திர்கம் இது, 1 தீனார் இது, இதை எடுத்துக்கொள். ஹலாலா அன்னைக்கு அவர் உழைச்சதுனால இதுல பரக்கத்து இருக்கிறது. எடுத்தார், மீனை வாங்கினார். மீனுக்குள்ளே 2 முத்துக்கள் இருந்தது. அந்த முத்துக்களை விற்றார், கோடீஸ்வரராக மாறினார், இறை வழியிலே செலவு செய்தார் என்பது வரலாறு. அல்லாஹ் எங்க பரக்கத்தை வச்சிருக்கிறான் பாருங்க. ஹலாலான சம்பாத்தியம் ஒன்றாக இருந்தாலும் அதற்குள்ளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். எந்த வழியிலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் விருப்பப்படுவது வியாபாரத்திலே ஹலால். இன்னொன்று, ஈகோ பார்க்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஈகோ பார்க்காத வியாபாரிகளுடைய வரலாறுகளை பாருங்கள். இன்றும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா கோடீஸ்வரர்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஈகோ பார்க்காமல் அடிமட்டத்திலிருந்து முன்னேறியவர்கள் தான் அவர்கள். ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஈகோ பார்க்கறதுலயே போயிட்டாங்க. நம்ம இந்த தொழில் செய்யலாமா, நம்ம ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா என்று எண்ணியே அழிந்து போன சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருக்கு. அதனால வியாபாரத்திலேயும் பரக்கத்து இருக்கிறது. உண்மையிலேயே நம்பிக்கையோடு செய்யப்படக்கூடிய வியாபாரங்கள் பரக்கத்தை ஈட்டிக் கொடுக்கும். இஸ்திக்ஃபாரிலே பரக்கத்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், நாயகமே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு அழிவு வராது என்று சொன்ன அல்லாஹ் அதற்கு அடுத்தும் சொல்லுகிறார், மாகான முஅத்திபஹும் வஹும் யஸ்தாஃபிரூன். இந்த சமுதாயம் இஸ்திக்ஃபார் செய்வார்களே ஆனால் அவர்கள் அதிகமாக்கிக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு அழிவு ஏற்படாது. சமுதாயத்துல பரக்கத் ஏற்படணும் சொன்னா இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை அன்றைய தினத்திலே இரவு நேரத்திலே தூங்குகிற பொழுது 2 ரக்காத்துக்களை தொழுது அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி, யா அல்லாஹ், இன்றைய நாள் நான் செய்த பாவங்களை எல்லாம் பொறுத்தருள்வாயாக என்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதரும் கேட்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக பரக்கத் இருக்கிறதா இல்லையா என்பதை நாமே பார்த்துக் கொள்ளலாம். காலத்தின் மீது பழி போட்டு பழக தேவையில்லை. இஸ்திக்ஃபாரிலே பரக்கத் இருக்கிறது. சதக்கா, தான தர்மத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். தான தர்மத்திலே ஒருவர் தான தர்மம் செய்ய ஆரம்பித்து விட்டார், அல்லாஹ் கேட்கும் போதே குர்ஆன்ல அழகாத்தானே கேட்கிறான், வமன் யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா. யாருப்பா அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுன்னு தான் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கும் போதே அழகா கேட்கிறான், எனக்கு கடன் கொடுக்க யாராவது ரெடியா? கொடுங்கள், நான் அபிவிருத்தி செய்கிறேன். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும், அப்துல்லா, உலகமே வறட்சியாகி இருக்கிறது, அவர் தோட்டத்துல மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், என்னங்க எல்லா பக்கத்தும் வறட்சியா இருக்கு, உங்க தோட்டத்துல மட்டும் மழை பெய்கிறது, என்ன காரணம் என்கிற பொழுது, வேறொன்றும் இல்லை, விளைகிற விளைச்சலை 3ஆக பிரித்து விடுவேன். ஒன்று என்னுடைய குடும்பத்தாருக்கு, இன்னொன்று ஏழைகளுக்கு, இன்னொன்று விதைப்பதற்கு. கொடுத்த பூமிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று, பிரித்து விடுவேன். பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 உருக்கு சட்டை செய்வாங்க, 600 திர்கத்திற்கு விற்பார்கள், 200 தனக்கு, 200 தன்னுடைய சொந்தங்களுக்கு, 200 ஏழைகளுக்கு. அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அல்லம்னாஹு சுன்னத்தல் லபூஸ் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலேயே பேசுகிறான். சதக்காவும் நமக்கு பரக்கத்தை ஈட்டும். ஆக மாதங்களின் மீது நாம் பழி போட தேவையில்லை. இந்த செயல்கள் நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வியாபாரங்கள், குடும்பங்கள், தொழில்துறைகள் அனைத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். அத்தகைய நிலையை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah, alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, kuntum khayra ummatin ukhrijat lin-nasi ta'muruna bil ma'ruf wa tanhauna 'anil munkar. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam, al-halim sayyidun fid dunya wa sayyidun fil akhirah. Aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும்
அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயத்தின் வழிகாட்டிகளுக்கு எத்தன்மைகள் இருக்க வேண்டும், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு எத்தன்மைகள் இருந்தால் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமான ஆதாரங்களை காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் ஒன்றும் தெரியாதவர்களை, அறியாதவர்களை பாபா என்று சொல்லிக் கொண்டு பின்பற்றி அலைவதை பார்க்கும். சமீபத்தில் நாம் எல்லாம் பார்த்திருக்கலாம், பீடி பாபா, சங்கிலி பாபா, எத்தனை பாபாக்களின் வரலாறுகள். முதலாவது கட்டமாக அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது தீமையை தடுப்பவர்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்க முடியும். தீமையை தடுப்பது என்றால் தானும் தீமை செய்யாது மற்றவர்களையும் தடுப்பவர்கள் தான் சமுதாயத்தின் வழிகாட்டி. தாங்களே தீமையிலே உழண்டு கொண்டு புரண்டு கொண்டு சமுதாயத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க முடியாது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிற வரையறை. ஆனால் இன்றைக்கு நடைமுறை எப்படி இருக்கிறது? சமுதாயத்தினுடைய ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக சென்று முதலிலே வாழைப்பழம் கொடுப்பாராம். எத்தனை வாழைப்பழம் கொடுக்கிறாரோ அது முழுவதையும் சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகு ரோஜா பூ வரும். எத்தனை ரோஜா கொடுக்கிறாரோ அதை சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகு எல்லோருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பீடிகள் கொடுக்கப்படும். சமுதாய வழிகாட்டி செய்கிற வேலைகள் இது. பீடி கொடுக்கப்படும். எத்தனை பீடி கொடுக்கப்படுகிறதோ அத்தனையும் குடிக்க வேண்டும். அருள் கிடைத்துவிடும். இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும். மியூசிக் சாதனங்களின் மூலமாக பாட்டு கச்சேரிகள் நடக்கும். அல்லாஹ் இறங்கி இவர்களை சந்தோஷப்படுத்துகிறான். இவர்களையும் பின்பற்றி இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னாடி இருந்த இறை நேசர்கள், வழிமார்கள் எப்படி இருந்தார்கள்? வரலாறுகளை பாருங்கள். தீமைகளை களைவதிலே தாங்களும் தீமைகளை ஒதுக்கி சமுதாயத்தினுடைய தீமைகளையும் களைந்தார். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிற பொழுது, அரசர் மக்காவுக்கு வந்திருக்கிறார். சுஃபியானு சௌரியும் மக்காவுக்கு வந்திருக்கிறார். சுஃபியானு சௌரி என்ற இறைநேசர் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அரசர் அழைத்து, சுஃபியான், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்கிற பொழுது சுஃபியானு சௌரி சொன்ன வார்த்தை இதுதான், இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு அநீதி அளிக்காதீர்கள் என்றார்கள். தவறை தடுக்கிறார்கள். அரசர் தலை குனிந்து போய், நான் என்ன அநீதி அளித்திருக்கிறேன் என்று கேட்கிறார். அதற்கு சுஃபியானு சௌரி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? உங்களை அரசவையிலே அரியணையிலே ஏற்றியவர்கள் இந்த மக்கள், மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள், பசியிலே இருக்கிறார்கள், நீங்கள் பஞ்சனையில் உறங்குகிறீர்களா? இது அநீதி அல்லவா? உங்களுடைய காலத்திற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வந்த செலவு எவ்வளவு தெரியுமா? 15 தீனார் முதற்கொண்டு 15 திர்ஹத்திலிருந்து 20 திர்ஹம் வரைக்கும் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வந்த செலவு 15,000 தாண்டி இருக்கிறது. இது யாருடைய பணம்? மக்களுக்கு அநீதி அளிக்காதீர்கள். தீமைகளை தவிர்த்து வாழ்ந்தார்கள், உபதேசமும் செய்தார்கள். கடைசியில் அரசர் சுஃபியானு சௌரிக்கு ஏதாவது வெகுமதி வேண்டுமா என்று கேட்கிற பொழுது, உங்களுடைய பணத்திலே வாழுவதை விட நான் இறந்து விடுவது மேல் என்கிறார்கள். அந்த வாழ்க்கை இன்னைக்கு எங்க இருக்கிறது? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஷேகுமார்கள் மட்டுமல்ல, மாற்றுமத ஷேகுமார்களுடைய அக்கவுண்டை எண்ண முடியல. உலக வங்கியிலே சேமிப்பு. இன்றைக்கு இருக்கிற ஷேகுமார்கள் யாரை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமோ, பாபாக்கள், தாதாக்கள் என்று, எல்லாமே பாபாக்களாக இல்லை, தாதாக்களாக இருக்கிறார். இந்த சமுதாயம் இனம் காணாமல் இருக்கிறது. சிறைச்சாலைக்கு செல்லுகிற பொழுது கூட வெட்கம் இல்லாமல் தொப்பியை வைத்துக் கொண்டு சங்கிலி பாபா என்று செல்லுகிறார். பெருமையாக சிறைக்கு செல்வது அவர் ஒரு தியாகி மாதிரி. எப்படி இருக்க வேண்டும் வழிகாட்டிகள்? சிர்ரியு சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை நீங்க பாருங்க. அந்த இறைநேசர் தாயினுடைய வயிற்றிலே இருக்கிற பொழுது சிர்ரியு சிக்தி, பக்கத்து வீட்டிலே ஒரு அன்னை ஊறுகாய் காய போட்டிருக்காங்க. பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஊறுகாயின் மீது மோகம் அதிகம்.
அந்த ஊறுகாய் எடுத்து சாப்பிடலாம் என்று அந்த ஊறுகாயை மாங்காயை எடுக்கிற பொழுது வயிற்றிலிருந்து உதைத்தார்கள், கீழே விழுந்தது, பாதுகாக்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. இறைநேசர்களை அல்லாஹ் பிறப்பிலிருந்தே உருவாக்குகிறான். நேற்று வரைக்கும் குடிகாரனா இருப்பான், இன்னைக்கு பார்த்தா பாபா தாதாவாயிட்டான். அதையும் சமுதாயம் பின்பற்றிக் கொண்டு பெண்களை குறிப்பாக கண்ட இடங்களுக்கும் போவதை விட்டும் தடை செய்ய வேண்டும். மந்திரவாதிகளை எல்லாம் சேகுமார்களாக நினைத்து வாழுகிற காலமாகிவிட்டது இந்த காலம். ஏதாவது மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் ஏதோ ஒரு வயிற்று வலியை குணப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவரு ரசூலுல்லாஹ்வுடைய மேல போயிடுறார், வழிகாட்டியாக மாறிவிடுகிறார். சமுதாயம் அவரைத்தான் பின்பற்றுகிறது. அதனால இந்த நிலை கூடாது. தீமைகளை களைபவராக இருக்க வேண்டும் ஷேக். இரண்டாவது தன்னை ஒரு ஷேகுக்கு வழிகாட்டிக்கு அவருக்கு உலக ஆசை இருக்கக்கூடாது, பதவி மோகம் இருக்கக்கூடாது. இவர்தான் ஷேக்காக ஆக முடியும். உலகத்தை கொண்டு போய் கொட்டப்பட்டாலும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே பை பையாக பணங்கள் சென்றது. செருப்புக்குள்ளே திணிக்க சொன்னார்கள், சூவுக்குள்ளே திணிக்க சொன்னார்கள். இது அதற்குத்தான் தகுதி என்றார்கள். ஏழை எளியவர்களுக்கு அளித்து விடுங்கள் என்றார்கள். இறை நேசர்களாக இருப்பவர்கள், வழிகாட்டிகளாக இருப்பவர்கள், பாபாக்களாக இருப்பவர்கள் உலக ஆசை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, பதவி மோகம் கொண்டவராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் வழிகாட்ட தகுதி இல்லை. மூன்றாவது தன்மை, ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவர்களுக்கு தொடர் இருக்க வேண்டும், சில்சிலா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எந்த வழியாக இருந்தாலும் ரசூல் வரைக்கும் தொடர் இருக்கும். அலிரலியல்லாஹு வழியாக சென்று ரசூலுக்கு செல்லும். இவர்கள் தான் உண்மையான வலியுல்லாக்களாக இருக்க முடியும். வலியுல்லா என்பது இறைவனால் கொடுக்கப்படுகிற பட்டம், மனுஷனா உருவாக்குறது இல்லை. அல்லாஹ் பல பயிற்சிகளுக்கு பிறகு அளிக்கிற பட்டம் தான் அது. அதனால ரசூல் வரைக்கும் தொடர் இருக்கணும். தொடர் இல்லாதவர்களும் வழிகாட்ட தகுதி இல்லை, ஷேகாக ஆவதற்கு தகுதி. நாலாவது தன்மை, ஒரு ஷேகாக இருக்கக்கூடியவருக்கு கில்லத்துல் கலாம், அதிகமா பேசக்கூடாது. கில்லத்துல் மனாம், அதிகமாக உறங்கக்கூடாது. கில்லத்து தாம், அதிகமாக உண்ணக்கூடாது. நிறைய ஷேகுமார்கள் டெய்லி பிரியாணி தான், வருபவர்களுக்கு பிரியாணி, எல்லோருக்கும் பிரியாணி கொடுப்பவன் ஷேகா? உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துபவர் தானே ஷேகாக இருக்க முடியும். அதிகமாக உண்ணக்கூடாது. கௌசல்யாலம் கத்தசல்லாஹு சிர்ரகுல் அஸீஸ் அன்னவர்களிடத்தில் பயின்ற மாணவர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். பல நாட்கள் பட்டினி, உண்ண உணவில்லாமல் இல்லை, பயிற்சி கொடுக்க வேண்டும். இங்க பார்த்தா போற எல்லாத்துக்குமே பிரியாணி, சொகுசான ஆடம்பர அமைப்புகள். இவர் ஷேகாவதற்கு தகுதியா? இவர் பாபாவாவதற்கு தகுதியா என்றால் ஷரியத் ரீதியாக கிடையாது. கொஞ்சம் அதிகமாக உண்டு விட்டார்கள், உணவு இருந்து விட்டார்கள். சுஃபியான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டாங்க. உடனே சுஃபியான் தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட பிரியாணிகளை அல்ல, சுவையான உணவுகளை அல்ல, சாதாரண உணவையே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு விட்டார்கள். கழுதைக்கு அதிகமாக தீனி போட்டால் அதிகமாக உழைக்க வேண்டும். அது அதை போன்றுதான் இந்த கழுதைக்கு அதிகமாக நான் தீனி போட்டு விட்டேன், இன்றைக்கு இரவு முழுக்க தூங்கக்கூடாது என்று இபாதத்திலேயே கழித்தார். ஷேகுமார்களுடைய தன்மை என்ன? கஸ்ரத்து ஸலாத், அதிகமாக இபாதத்தில் இருக்கிற தொழுகை, சதக்காக்கள் அதிகமாக இருக்க வேண்டும், நோன்பு அதிகமாக வைக்க வேண்டும், நல்ல காரியங்கள் அதிகமாக செய்யணும். அவங்கதான் ஷேக். பாவாவாவதற்கு அவர்கள் தான் தகுதி. இன்றைக்கு தொழுகையே இல்ல, தில்கி நமாஸ், அதை பின்பற்றி ஒரு கூட்டம். தில்கி நமாஸ், வெறும் மனசுல அல்லாஹ்வை நினைச்சாலே போதும், அதற்கு எதற்கு தொழுகை? புதிய கூட்டம், புதிய அமைப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தாஃபிரூன். அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிற பொழுது எவ்வளவு வணக்கங்கள், பகலிலே வணக்கங்கள் செய்து செய்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி இரவு நேரத்திலே கூட அவர்கள் உறங்க மாட்டார்கள். சகரு நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்திக் கொண்டே இருப்பார்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, படுக்கையிலிருந்து அவர்களுடைய விழாப்புறங்கள் எல்லாம் சாய்ந்து படுக்காது. சகரு நேரம் வந்தால் எழுந்து கொள்ளும் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். மன் அமில சாலிஹன் மின் தக்கரி வ உன்சா ஃபல்னுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுகமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய லிகா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா அமலே தேவையில்லை. இந்த பாவாவை பின்தொடர்ந்து ஒரு கூட்டம். சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம், சமுதாயம் எல்லா நாடுகளும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் கொடுக்கிற, இரண்டு நாடுகளினுடைய தலைவர்கள் கொடுக்கிற
இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிற, இஸ்லாமிய நாட்டுக்கு கொடுக்கிற தொல்லைகள் கொஞ்சமல்ல, நஜமல்ல. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியதற்காக இன்றைக்கு அணு ஆயுத சோதனை என்று இன்னொரு நாடு தாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நாடே இல்லாத நாடோடிகளுக்கு நாம் நாட்டை தாரை வார்த்து கொடுத்து விட்டு இன்றைக்கு அவர்களிடத்திலே அடிவருடிகளாக யூதர்களிடத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலை. காஷ்மீர்லையும் பாகிஸ்தான்லையும் பார்த்தா, காஷ்மீர்ல அடிப்பவனும் முஸ்லிமாக இருக்கிறான், அடிக்கப்படுபவனும் முஸ்லிமாக இருக்கிறான். ரெண்டு பக்கத்து முஸ்லிமாக இருக்கிறது. ஆனால் இதை தூண்டக்கூடிய நாடுகள் இரண்டாக இருக்கிறது. அமெரிக்காவும் அந்த இங்கிலாந்து தூண்டிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்து இஸ்லாமியன் ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் நாடு ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை அழிக்கிறது, பாபாக்கள் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை இல்லாமல் மாற்று கலாச்சாரத்தை பூத்திக் கொண்டிருக்கிறார். தாங்கதான் சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகள் என்று சொல்லி தண்ணி அடிப்பவன் எல்லாம் இன்றைக்கு பாபா, வீடியை கொடுப்பவன் இன்றைக்கு பாபா. அதை பின்பற்றி ஒரு சமுதாயம் கேவலமாக இருக்கிறது. இஸ்லாமிய பெண்மணிகளை தயவு செய்து நீங்கள் யாரிடத்திலும் அனுப்பாதீர்கள். குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, சஹாபாக்களினுடைய சொற்கள் இருக்கிறது, இமாம்கள் இருக்கிறார்கள். அதை போதித்தால் போதும், மற்றவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதை போன்ற அகலாக்கு ரீதியாக, குண ரீதியாக, அகலாக்கு ரீதியாக ஒரு ஷேகுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் 10 இருக்கணும். அவர் தான் ஷேகா இருக்க முடியும், அவர் தான் பாபாவா இருக்க முடியும். 10 குணங்களை எழுதுகிறார்கள். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்லுவார்கள். சபர் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும் ஷேகாக இருப்பவருக்கு. இரண்டாவது சுக்ர் இருக்கணும், நன்றி செலுத்துகிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஏராளமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வரிசையாக சொல்லுவார். அஃபரைத்துல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த தண்ணீரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்ன் அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா நான் இறக்கினேனா என்று அல்லாஹ் கேட்கிறார். சுவையாக வானத்தை குடிக்கிறீர்களே, இதை இறக்கியவன் யார் என்று எண்ணி பாருங்கள். அஃபரைத்தும் மா துன்னூன், நீங்கள் அசுத்தமாக இருந்தீர்களே உங்களுக்கு வடிவத்தை கொடுத்தது யார் என்று கேட்கிறான் அல்லாஹ். தண்ணீரிலே படம் வரைந்தவன் யார் என்று கேட்கிறான் அல்லாஹ். அப்புறம் ஐத்தும் நாரல்லத்தி தூரும், நீங்கள் மூட்டுகிற நெருப்புக்களை பாருங்கள், அதை யார் உருவாக்கியது, உங்களால் உருவாக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்புறம் ஐத்தும் மா தஹருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த விவசாயம் யாருக்கு சொந்தம் என்பதை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் பேசி காட்டுகிறார். இவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறேனே எனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அதனால ஷேகாக இருக்கக்கூடியவர் சபராகவும் இருக்க வேண்டும், சுக்ரு இருக்க வேண்டும். மூன்றாவது தன்மை தவக்குல் இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே நம்பி வாழ வேண்டும். காசு பணத்தை நம்பி வாழ்றவர் ஷேகா இருக்க முடியாது, அடுத்தவர்களை நம்பி வாழ்பவர் ஷேகாக இருக்க முடியாது. இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், யக்கீன் இருக்கணும், யக்கீன் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ்தான் என்ற மன உறுதி இருக்க வேண்டும். கனாஅத் இருக்கணும். அஞ்சாவது தன்மை கனாஅத் இருக்கணும், உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற தன்மை இருக்க வேண்டும். இறைநேசர்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். முஹம்மது இப்னு வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப ஏழை, பெரிய இறைநேசர். இந்த முஹம்மது இப்னு வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறதுக்காக சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹ் போறாங்க. கொஞ்சம் உணவுப் பொருட்களை எல்லாம் ரொட்டி கிட்டி எடுத்துட்டு போறாங்க. கதவை தட்டுகிறார்கள், திறக்கப்படுகிறது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள பார்த்தா குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. இவர்களின் நெஞ்சை பிளக்கிறது. எதற்கு அழுகிறார்கள்? பசிக்காக அழுகிறார்கள். இதோ ஹலாலான உணவு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க அன்பளிப்பாக. முஹம்மது இப்னு வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்குள்ளே கொடுக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பரிமாறப்படுகிறது. அதற்கு பிறகு கதவு தட்டப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை கதவு தட்டப்படுகிறது. யார் என்று திறந்து பார்க்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்கிறார்கள் முஹம்மது இப்னு வாசியை பார்ப்பதற்கு. வந்தவர்கள் அன்பளிப்பாக 2 திர்ஹத்தை கொடுத்தாங்க, 2 ரூபாயை கொடுக்கிறார்கள். முஹம்மது இப்னு வாசி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இன்றைய உணவை இறைவன் எனக்கு கொடுத்து விட்டான், இது வேண்டாம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு இதை வச்சுக்கங்கிறப்ப இனிமேல் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று எப்படி சொல்லலாம்? வறுமையை மூட்டி என்னை பயமுறுத்தாட்டுகிறாயா? வறுமையை சொல்லி என்னை அச்சமூட்டுகிறாயா? நான் இறைவனை நம்பி வாழ்பவன், உள்ளதை கொண்டு போதுமாக்கி வாழ்பவன். இவர்கள் வழிகாட்ட தகுதியா? இன்னைக்கு அவங்க அக்கௌண்ட் எவ்வளவுன்னே தெரியல. ஷேகுமார்களுடைய அக்கௌண்ட்
கத்தை கத்தையாக கரன்சியாக ஏறிக்கொண்டு இந்த நாட்டில் இல்ல வெளிநாடுகளிலே பணம் சேர்க்கப்படுகிறது. இவர்கள் சமுதாயத்திற்கு வழிகாட்ட தகுதியானவர்களா? ஷேகுமார்களுடைய தன்மையை பக்காவாக எழுதி காட்டுகிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தமானீனியத்துன் நஃப்ஸ் இருக்க வேண்டும், மன அமைதி இருக்க வேண்டும். ஒரு ஷேக் இடத்துல போயிட்டு வந்தாலே மன அமைதி இருக்க வேண்டும். இதுதான் ஷேக்குக்கு தகுதி. அல் ஹில்ம், மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். பழி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கும் ஒரு சில ஷேகுமார்கள் எல்லாம் பழி வாங்கி விட்டு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, பழி வாங்கி விட்டு இன்றைக்கும் கோர்ட்டும் வாசலுமாக அலைந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம் அல்லவா? மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும், தவாது பணிவு இருக்க வேண்டும், இல்ம் இருக்க வேண்டும். ஹயா, வெக்கம் என்பது பெண்களுக்கு இருப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். எந்த பெண்களையும் அனுமதிக்க கூடாது, அவங்களுடைய அவைக்கு அனுமதிக்க கூடாது. அதான் ஷேக். ஒரு ஷேக் பொம்பளைகளை தன்னுடைய சபைக்கு அனுமதித்தாலே அவர் ஷேக் அல்ல, ஏமாத்துறார். பெண்களை அனுமதிக்க கூடாது தன்னுடைய அவைக்கு. இறைநேசர்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது பெண்களை விட்டு எவ்வளவு தூரமாக இருந்தார்கள். பெண் உள்ளே வருகிற பொழுதே சொல்லிவிடுவார்கள், நான் கிழவிதானே, நீ அல்லது நீங்க கிழவன் தானே, ஷேக் கிழவரா இருக்கிறீங்க, நான் வர்றதுல என்ன தப்பு? நான் கிழவராக இருக்கலாம், ஆனால் ஷரீஅத் வாலிபராகவே இருக்கிறது, அதனால உள்ள வருவதற்கு தகுதி இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தானே ஷேக்காக முடியும். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது சமுதாயத்தில்? அதுல கவாலி என்று அந்நிய கலாச்சாரத்தை புகுத்துவதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு ஷேகுமார்கள் நிறைய பார்த்தா எல்லாத்துக்கும் கவாலியை போட்டு விட்டு ஆனந்தத்தை காட்டுவது. இது ஒரு ஷேகினுடைய மசாமீர். மியூசிக்குகளை பயன்படுத்துவது ஷேகா? பெருமானாரே சொல்லி இருக்கிறார்கள், மியூசிக் என்பது சைத்தானின் சாதனம் என்று. ஷேகடத்துல சைத்தான் இருந்தான் என்று சொன்னால் அவர் எப்படி ஷேகாக முடியும்? எங்கு பார்த்தாலும் கவாலிகள். கவாலியை நடத்துவோர் எப்படி ஷேகாக முடியும்? அவர் எப்படி பின்பற்ற முடியும்? அதுக்கு இன்னைக்கு சமுதாயத்தினுடைய சூழலை நாம் பார்க்கிற பொழுது மியூசிக் உலகமாகவே இந்த உலகம் இருக்கிறது. மதுரையிலே நடக்கக்கூடிய மியூசிக்க பாகிஸ்தானிலே இருப்பவர்கள் பார்த்து ஆனந்தம் அடைந்து அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள், தகவல் சொல்லுகிறார்கள், மிகவும் நன்றாக இருந்தது. இஸ்லாமிய சகோதரர்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். எல்லா கலாச்சாரத்தையும் இஸ்லாமியர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய கலாச்சாரம் என்ன? வாலிப வட்டங்களிலே வாலிபர்கள் தங்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தான் ஏற்று நடந்து சமுதாயத்திற்கு அளித்திருக்கிறார்களா? மேலை நாட்டுக்காரன் அந்நியன் எப்படியும் வாழலாம் என்று கொண்டு வந்த கலாச்சாரத்தை இஸ்லாமியர்கள் ஏற்றதோடு மட்டுமல்லாமல் வழிகாட்டிகள் என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர்களை நடத்தி அரங்கேற்றம் செய்கிறார்கள் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? இஸ்லாத்தை இவர்களும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு ஷேகினுடைய கடைசி தன்மை என்னவென்றால் சிதுக்கு உண்மை இருக்கும். சிதுக்கு என்று சொன்னால் அதுல 6 படித்தரங்கள் இருக்கிறது. ஷேகுமார்கள் கையாள வேண்டிய படித்தரங்கள் 1 2 இல்ல. சிதுக்குல் லிசான், நாவிலும் உண்மை இருக்க வேண்டும், பொய்யே சொல்லக்கூடாது, இங்கொன்றும் அங்கொன்றும் பேசக்கூடாது, நாவில் உண்மை இருக்க வேண்டும். சிதுக்கும் நியத், எண்ணமும் உண்மையாக இருக்க வேண்டும், இல்லாட்டி முனாஃபிக். வெளியில வந்து நல்ல மூமின் மாதிரி பேசிட்டு உள்ள வேறொன்று இருந்தது என்று சொன்னால் அவன் முனாஃபிக். எண்ணத்திலும் உண்மை இருக்க வேண்டும். சிதுக்குல் ஆஸிம், ஷேகுமார்களிடத்திலே உறுதியிலும் உண்மை இருக்க வேண்டும். ஒரு செயலை உறுதியா செய்கிறோம் என்றால் அதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். காசு கிடைக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுருட்டிட்டு போயிடுறது. இவர் ஷேக் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே சொன்னார்கள், நீங்களும் தலைவரா இருக்கலாம் அல்ல என்று சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அபூபக்கர் உயிரோடு இருக்கிற பொழுது என்னை தலைவராக்கினால் அதை விட நான் இறந்து போவது மேல் என்றார்கள். அந்த சொல்ல காத்தாங்க கடைசி வரைக்கும். அசும், சிதுக்குல் அசும் என்று இதற்குத்தான் சொல்வது. ஒரு சொல்லிலே உறுதியாக இருப்பது, கொள்கையிலே உறுதியாக இருப்பது. 4வது தன்மை சிதுக்கு ஈகா இல் அசும் என்று சொல்லுவார்கள் அரபியில். சொல்றதுல நிறைய பேர் உண்மையா பயங்கரமா சொல்லிடுவாங்க, அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. நிறைய சொல்லலாம், அதை நடைமுறைப்படுத்துவதிலும் உண்மையாக இருக்க வேண்டும். பத்ர் போர்க்களத்திலே அனஸ் ரலியல்லாஹுவினுடைய சிறிய தந்தை அனஸ் இப்னு நதர் கலந்து கொள்ள முடியவில்லை. பத்ர் போர்க்களத்திலே கலக்க முடியவில்லை. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸில் கலக்க முடியவில்லையே என்ற கவலையிலே அனஸ் இப்னு நதர் சொன்னார்கள், இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கண்டிப்பாக இஸ்லாத்தை காப்பதற்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்றார்கள்.
அடுத்த போர்க்களம் உஹது போர்க்களம் வருகிறது. சொன்னதோடு மட்டுமில்லை, செயல்படுத்துவதற்காக இறங்கினார்கள், களம் இறங்கினார்கள். உஹது போர்க்களத்திலே 80 அம்புகளை கொண்டு அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். சன்னம் சன்னமாக கிழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நிகத்தினுடைய அடையாளத்தை வைத்துத்தான் இவர் அனஸ் இப்னு நதர் என்றே கண்டுகொள்ளப்பட்டது என்பது வரலாறு. சொன்ன சொல்லிலே உறுதியாக இருந்தார்கள். இது வரணும். இது ஷேகுமார்களுக்கு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு என்ற நிலை இருக்கக்கூடாது. சிதுக்குல் ஃபஅல் என்று சொல்லுவார்கள். 5வது தன்மை, உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருக்கக்கூடாது. உள்ளும் புறமும் ஒரே அமைப்பாக இருக்க வேண்டும். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் எதை செய்கிறார்களோ அதை சொல்லுவார்கள், எதை தடுக்கிறார்களோ அதை விடுவார்கள், விட்டதற்கு பிறகு தடுப்பார்கள். அந்த நிலை இன்னைக்கு எத்தனை ஷேகுமார்கள்ட்ட இருக்கு? சிதுக்குத்தீன் 6வது தன்மை, மார்க்கத்திலேயும் உண்மையாக இருக்க வேண்டும். அதற்கு இமாம் கஸ்ஸாலி ஒரு உதாரணம் கொடுத்து பேசுவார்கள். ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து செல்லப்பட்டது என்றால் அவனுடைய கவனம் முழுக்க அந்த பொருளாத்தான் இருக்கும். அத்தா அம்மாவை பத்தி அங்க கவனிக்க மாட்டான், மனைவி மக்களை பத்தி கவனிக்க மாட்டான். அந்த பொருளை எப்படி அவனிடத்திலிருந்து பெறுவது என்ற சிந்தனையிலேயே புலம்பிக் கொண்டிருப்பான், தவித்துக் கொண்டிருப்பான். இதை போன்றுதான் ஷேகுமார்களுடைய சிந்தனை முழுக்க. இறைவனிடத்திலே நாம் என்ன பதில் சொல்வது, எப்படி பதில் சொல்வது? இந்த தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அதை சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்ற பயத்திலேயே வாழுவார்கள். இவர்கள் தான் ஷேகுமார்கள், இவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். அதனால் இஸ்லாத்தை சார்ந்த இஸ்லாமிய சமுதாய அமைப்புகள் வீடி பாபாக்களையோ சங்கிலி பாபாக்களையோ ஏமாற்றுகிற பாபாக்களை எல்லாம் பின்பற்றாமல் அல்லாஹ் நல்லோர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல தன்மைகள் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பின்பற்றி நடங்கள். கிடைக்கவில்லையா? இமாம் கஸ்ஸாலி சொல்லிட்டாங்க, அவர்கள் கிடைப்பது மாணிக்கத்தை விட அரிது என்று சொல்லுகிறார்கள். மாணிக்கத்தை விட அரிது. கிடைக்கவில்லையா? குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, இமாம்களின் சொற்கள் இருக்கிறது, அதை பின்பற்றி வாழுவோம். நம்முடைய பெண்களை குறிப்பாக காத்து இஸ்லாத்தினுடைய ஒழுக்க நெறிகளை, கலாச்சார நெறிகளை, இஸ்லாத்தினுடைய அமைப்பை பெண்களுக்கும் புகுத்தி நாமும் வாழ்ந்து இல்லறத்திலே சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹ்.